நாம மாற்றி மையப்படணும். இந்த ஐக்கியத்தில் நாம மையப்பட மாற்றம் அதிசயத்தை நடத்தணும். நாங்கள் வந்ததுக்கு ஆரம்பித்ததுக்கு எதற்காக எல்லாவற்றையும் கற்று கூட இருந்து அல்லது எதற்கெல்லாம் நாங்கள் அரசாங்கத்தோட சலுகையும் தலைவர்களை தயவு உண்டு பண்ணி எங்கள் நல்லூரில் ஐக்கிய நிமித்தமாக அந்த நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நம்பிக்கொண்டிருக்கிறேன், நோக்கிக்கொண்டு நான் காரியங்கள் கற்று வாய்ப்பை பண்ண முடியாது. விரோதமாக முதல் வரும் மற்ற எந்த ஐக்கியத்துக்கு போனாலும் நமக்கு அதை உடன்பாடு வரமாட்டது, நிறைய கருத்து வேறுபாடுகள் அதை என்ன செய்யணும் இருக்குது. அதனால் நம்ம எந்த ஐக்கியத்துக்கு போகிறதில்லை. ஆனால் நம்முடைய மாஸ்டர் ஏசுதாசன் ஐயா வந்து இருக்காங்க. நான் அந்த ஊருக்கு வந்த புதுசில் ஒரு சின்ன தேவையோடு உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு 500 ரூபா தேவை. ஈசி சர்ச்சில் என் பிள்ளைக்கு ஒரு 500 ரூபா ஃபீஸ் கட்டணும். 30 ரூபா என்கிட்ட இருக்கு, 500 ரூபா என்கிட்ட இல்லை. அதனால சாப்பிட்டு ஜோம் பண்ணிட்டு தூங்குவோம் கொஞ்ச நேரம். தூக்கம் முடிஞ்ச உடனே ஒரு 500 ரூபா எனக்கு தேவை. யாராவது கொண்டு வந்து எரியாமை போஷிக்கிற தேவை, வெளியே போஷிக்கிற எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறேன். அப்போ ஒரு 500 ரூபாய் எடுத்து வந்தார். 500 ரூபாங்கிறது அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காசு. 3000 ரூபாய்க்கு ஒரு கிலோமீட்டர் இடம் கொடுத்தேன் நான் அந்த டைமில். அவர் எடுத்து என்னை யாருக்கு தெரியல, அவர் எப்படி தேடி பிடிச்சி என்னை கொண்டு கொடுத்தாரு. நான் வாங்க மறுத்தேன். அதனால் கட்டாயமாக எனக்கு அந்த காசை கொடுத்து போனாங்க. அவர் யாருக்கு நான் யாரும் அவருக்கு தெரியாது. அவர் அதனால அந்த நாளில் இருந்து அது மேலே உள்ள ஒரு அன்பு அந்த படிச்சதுனால நான் கூப்பிட்டு வந்தேன். தொடர்ந்து வரணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்காக ஜோம் பண்ணி போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னாரு. ஆனால் நாம என்ன பண்ணிட்டோம்னா, அவர் நம்மளை புறப்பட்டு போய் சொன்னாரு. நாம கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நீர் போய் அவனை சந்திய மாட்டவே அவர் வானத்திலிருந்து சிரிக்கிறார். ரொம்ப ஒஸ்டா இருக்கிறாங்க. பிள்ளைகள் செல்போன்ல பல மணி நேரத்தை தொலைக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க சொல்றோம், ஊழியக்காரங்க பிள்ளை சமைக்க போறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, தாய் தகப்பனை கடன் பண்றது கிடையாது. கிருபை செய்தி இப்பொழுது இந்த ஜெப விண்ணப்ப பகுதியிலே ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதான சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். விசேஷமாய் ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர் ஆண்டவருக்கு தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வசனத்தின்படி பிள்ளைகளாய் கர்த்தர் வளர்க்க கர்த்தர் உதவி இஸ்ரவேலுடைய ஆட்சியும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு மனிதனை கொண்டு எபிகளுக்கு 50 பேராக வைத்து பாதுகாத்த தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர்களே கரிசனை உள்ள தேவன் ஆண்டவரே. நீரின் தாசன் நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நல்ல இந்த வயதான நாட்கள்ல வேதம் சொல்லியிருக்க பிரகாரமா நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னாரே. ஆண்டவர் அவரை ஏந்து கொள்ள வேண்டும், சுமந்து கொள்ள வேண்டும், தாங்க வேண்டும் என்று அதற்காக நம்ம செபிக்க போறோம். தேவன் நமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய், எடுக்கப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், முன்குடிக்கப்பட்டவர்களாய், உங்களுடைய கனமான மகிமையான உன்னதமான எங்களை இந்த வேலையிலே தாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். ஊழியக்காரர்களுக்கு நான் அனுப்பிக்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். நான் கூப்பிட்டேன், நான் கூட தான் சாப்பிட போனேன். என் மீட்டிங்களோட சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தாம் செய்வான். இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வோம். கேட்டார், அது நம்ம பெரிய காரியம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, முதல்ல அவர் செஞ்சதை செய்வோம், அப்புறம் பெரிய காரியம் தான் யோசிப்பேன். முதல்ல அவர் செஞ்ச காரியம் செய்யணும், நாம செய்யாம இருக்கிறோம். அப்ப அவ்வளவு பெரிய காரியம் செய்வோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவரை போல நம்மை மாற்றி இருக்கிறார். யோவான்ல நீங்க வாசித்தால் அவர் இருக்கிற வண்ணமாக
மாத்திரை நாம் உலகத்தில் பூமியில் இருக்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆனா நம்ம அவரை மாதிரி ஊழியம் செய்ய முடியல. எல்லாரும் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் நான் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சிலர் செய்யறாங்க. நம்ம இன்னும் அந்த கட்சியை நம்ம போய் சேராத வடிக்கு சத்துரு நம்மோடு போராடுகிறார். இயேசுவோடு போராடுறது போல அவர் ஜெயிச்சுட்டாரு. அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நமக்கும் அந்த போராட்டம் என்னன்னா, நீங்க ஆண்டவருடைய அந்த உபவாச நாட்கள் முடியுது. அப்ப இயேசுவானவரை ஆவியானவர் தான் என்ன பண்றாருங்க, மனாந்தரத்துக்கு அனுப்புறாரு. யாரா எதுக்காக அனுப்புனாருன்னா, பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்காக. அப்ப பிசாசு என்ன சொல்றா, முதல்ல நீ தேவகுமாரனே ஆனால் நீ தேவகுமாரன் தானா அப்படின்னா, பசியா இருக்கிறிய இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்து நீங்க சாப்பிட்டு பசியா இருக்கலாமே. நல்லா இருக்குது, ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்குது, நல்லதான் சொல்றாங்க. தேவகுமாரன் தானே கையில பவர் வச்சிருக்கிற, உன்னால முடியுமே, ரொம்ப பசியா இருக்கிறிய இந்த கல்லுகளை நீங்க அப்பமாக்கி சாப்பிடலாமே ஒரு சஜஷன். ஆனா அதுக்கு அவரு என்ன கவுண்டர் கொடுக்குறாருன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவனுக்கு கீழ்ப்படினார். அப்ப ரெண்டாவது என்ன சொல்றான், சரி நீ தேவகுமாரனை ஆனால் இந்த தேவாலய உப்பருகையின் மேல இருந்து கீழே குதிக்கலாமே. அவர் வசனத்தின் வழியே வரணும், வசனத்தின் வழியிலே போறான். என்ன சொன்னா, தேவ தூதர்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு எழுதி எழுதிருக்கிறது. நீங்க அங்க இருந்து குதிச்சு நான் எவ்வளவு எல்லாம் ஃபேமஸ் ஆயிருவீங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவரை புசு பேசுறான், நம்ம பாஷையில் சொல்ல போனா. ஆனா அதுக்கு அவர் என்ன செய்யல, பரிச்சை மாறாதிருப்பாயாரே சொல்லி அந்த இன்னொரு வசனத்தை போட்டு அவரை ஜெயிச்சிட்டார். கடைசியில இன்னொரு லைன்ல கொண்டு போறான், ஒரு நிமிஷத்துல உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் அது உண்மைதான் பொய்யானா உண்மைதான். எப்படி அவன் கையில போச்சுன்னா, ஆதாம் கொடுத்தான், ஆதாம் கையில கொடுத்ததுதான். ஆனா ஆதாம் என்ன பண்ண, தார வார்த்தான், அதை வந்து அதை ஏமாந்து கொடுத்துட்டான். அப்ப இயேசு அதை ஒண்ணும் சொல்லல, உன் கையில இல்லடா, என் கையில இருக்கிறா, யாருக்கிட்ட ஏமாத்துறேன் அப்படிலாம் அவர் சொல்லல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி தந்தாரு. அதையும் அவனை ஜெயிச்சு அப்பாவுக்கு ஒரு சாத்தான. அப்ப இங்க என்ன மூணு வகையை அது பிரிக்கும் போது, ஒண்ணு மாம்சத்தின் இச்சை, வயிற்று பசி, பசியை வச்சு அவர் சோதிக்கிறான், அதுல ஜெயிச்சிட்டாரு. இன்னொன்னு ஜீவனத்தின் பெருமை, அதையும் அவர் ஜெயிச்சிட்டாரு. இன்னொன்னு என்னது, கண்களின் இச்சை, காரணம் பாரு 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 வேர்ல்டோட பிரஷரை காட்டும். இதெல்லாம் ஒரு நீ சும்மா ஜஸ்ட் அப்படியே வணங்கிட்டீங்கன்னா அவ்வளோத்தையும் உங்க கையில கொடுத்துருவேன். அப்படி வணங்கிட்டு இருக்குன்னா இவரும் கேட்க ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, இதே மூணு வகையான சோதனை நமக்கும் வருது. அதுதான் யோவான் நிருபத்திலே நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான்ல 1 யோவான் 2 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் 15 வசனம் 2:15 அன்பு கூறாதிருக்கிறது. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினுடையவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அதில் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அப்ப இதேதான் இங்க அப்போஸ்தலன் யோவான் எழுதுறாரு. அப்ப இந்த வகையில நமக்கு வருகிற அந்த சோதனைகள் தான் இந்த தலைவர்களை வீழ்த்தி இருக்கு. நிறைய தலைவர்கள் வீழ்த்து நடக்கிறது பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணுல பிசாசு அவங்கள, அதாவது நம்முடைய பலவீனங்களை அவன் அறிந்திருக்கிறான்.
சொல்லி நான் என்னுடைய செய்தி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீழ்த்துறதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு பெரிய தந்திரம் எதுன்னா மணி, பணம். பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு சோதனையா நமக்கு வருதா இல்லையான்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த சோதனை எல்லாம் இருக்கலாம். நிறைய பேர் எங்க மாட்டுறாங்கன்னா அங்கதான் மாட்டுவாங்க. அதாவது பணம் பத்தும் செய்யணும், பணம்னா தினமும் வாங்கி திறக்கணும்னா இப்ப பல பழமொழிகள் இருக்கு. அந்த பணத்தினாலே எப்படியாவது நம்ம வஞ்சித்து நம்ம வீழ்த்தபடியாக பிசாசுலாம். ஒரு தலைவரை நீங்க பாருங்க, நம்ம அழைக்கப்பட்டவர்கள், நம்ம சொன்ன அழைக்கப்பட்டவர்கள், கனமான ஒழுங்கு அழைக்கப்பட்டவர்கள், கனமான தேவ அபிஷேகம் நம்ம இருக்கு, நம்ம கையில அதிகாரம் இருக்கு. இப்படி போடானா அவனை துரத்தலாம் பிசாசு. ஏன்னா முதல்ல அவன் சொல்லும் போது இந்த ராஜ்யத்தின் காரியம்லாம் ஏகிட்ட இருக்குன்னு சொல்லும்போது இயேசு மறுதளிக்கல. ஆனா இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெரிந்த உடனே வார்த்தை சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவனை ஒண்ணுலாம் வாங்கிட்ட.